ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மது. வெல்கம் பேக் டு மை சேனல் மேட்ச் டைரி. ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் இல்லையா, அந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் என்னோட பப்பு குட்டியோட வரும்போது எப்படிலாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அமெரிக்கா எங்களை எப்படி ஃபர்ஸ்ட் டைம் வெல்கம் பண்ணுச்சு அப்படின்ற எல்லா விஷயமும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எஸ், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நவம்பர் 27th 2023 அன்றைக்கி தான் வந்து நாங்கள் ஃப்ளைட் ஏறினோம். மார்னிங் ஒரு 4 o'clock போல் தான் ஃப்ளைட்டு. ஸோ முந்தின நாள் வந்து ஒரு 10-11 போல் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். எல்லா லக்கேஜையும் பேக் பண்ணி கிளம்பியாச்சு. ஸோ எஸ், நான் வேறு ஒரு நாட்டுக்கு போய் வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமும், இதுக்கப்புறம் நம்ம எப்போ இந்தியா வருவோம் அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லாமே சேர்ந்து இருந்துச்சு. ஸோ அதோட தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். எஸ், ஏர்போர்ட் வந்தாச்சு. எல்லோரும் வழி அனுப்பிச்சிட்டு நாங்கள் ஏர்போர்ட்குள்ளே போயாச்சு. ஸோ உள்ளே போனோடனே ஃபர்ஸ்ட்டு வந்து செக்இன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நம்மளுக்குலாம் வந்து 2 லக்கேஜ் கொடுப்பாங்க செக்இனுக்கு. கையில் வந்து ஒரு ஹேண்ட் லக்கேஜ் அலோடு ஒரு ஆளுக்கு. ஸோ அந்த மாதிரி 3 பேர் நாங்கள். பாப்பாவுக்கு வந்து ஹேண்ட் லக்கேஜ் கிடையாது, செக்இனில் மட்டும் ஒரு பேக் அலோடு அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு. எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஆனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, பாப்பாவுக்கு வந்து ஹேண்ட் லக்கேஜாக ஒன்று எடுத்திருந்தேன். பிகாஸ் அவளோட ஃபுட் ஐட்டம்ஸ் அதெல்லாமே இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஒரு பேக் இது பண்ணியிருந்தேன். ஸோ உள்ளே போனோன்னே என்ன சொன்னாங்கன்னா, வெயிட் அதிகமாக இருக்குது, நீங்கள் ஒரு ஹேண்ட் லக்கேஜை வந்து செக்இனில் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இல்லை, எனக்கு அது ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கிற பேக் வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோன்னே சரி ஓகேன்னு விட்டுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதுவா. செகண்ட் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து கேமரா வச்சுருந்தோம். அந்த கேமராவோட பேட்ரியும் செக்இன் பேக்கில் போயிடுச்சு. ஸோ பேட்ரி வந்து செக்இன் பேக்கில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னனால அதை வந்து ரிமூவ் பண்ணோம் இப்போது. ஸோ அது எந்த பேக்கில் வச்சோன்னே எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 2 லக்கேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேருந்து பேட்டரியை நாங்கள் எடுத்து ஹேண்ட் லக்கேஜுக்கு மாற்றணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அரிப்பறியில் போச்சு. இன்னொன்று என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பாப்பா வச்சுருந்தேன். ஸோ 8 month போக. ஸோ 8 month பேபி வச்சுருந்தனால எல்லா இடத்துலையும் வந்து எங்களை ஃபஸ்ட்டு விட்டுட்டாங்க. ஏன்னா பேபி வச்சுருந்தா அது ஒரு ப்ரையாரிட்டிஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க எங்களை. ஸோ அது வந்து ரொம்ப எங்களுக்கு நல்லதாக இருந்துச்சு. ஏன்னா எந்த இடத்துலையுமே நான் க்யூவில் நிற்கவே இல்லை. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து ஃபர்ஸ்ட் ஆளாக என்னை அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் திங். ஸோ உள்ளே போயாச்சு, செக்இன் எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு இடத்துல உட்காந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு ஃப்ளைட் ஏற போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அந்த டைம் தான் வந்து கொஞ்சம் அப்படியே வந்துச்சு. ஏன்னா நைட்டு வந்து நைட்லேருந்து தூங்கலை. காலையில் 4 o'clock தான் ஃப்ளைட்டு. பாப்பாவும் சுத்தமாக தூங்கலை ஃபுல் டே. ஸோ எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஏறினோடனே தூங்கிடுவா, அதனால பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, நம்ம அங்கே அந்த ஊரில் போய் செட் ஆகிடுமா அது இதுன்னு. ஓகேவா இருந்துச்சு. சரி ஓகே. என்னோட பாப்பா அழுகுறா. ஓகே. ஸோ எல்லாம் செட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஏறியாச்சு 4 மணிக்கு. எத்தியாடில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து சென்னை டு அபுதாபிக்கு இருந்துச்சு. ஸோ ஃப்ளைட் ஏறியாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் 4 hours. 4 hours எல்லாருமே ஃப்ளாட்டு. ஒரு மீல் மட்டும் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் மார்னிங்கு. ஸோ எல்லாருமே ஃப்ளாட்டு தூங்கியாச்சு. பாப்பாவும் நல்லா தூங்கிட்டா 4 hours. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்கி அபுதாபியில் இறங்கணும். ஸோ அங்கே இறங்கும்போது ஒரு 4 hours லே ஓவர் இருந்துச்சு. ஸோ ஒரு ஃப்ளைட்லேருந்து இன்னொரு ஃப்ளைட்டுக்கு ஏறுறதுக்கு நடுவில் இருக்கிற டைம் வந்து 4 hours இருந்துச்சு எங்களுக்கு. அந்த 4 hours-உமே வந்து நம்ம சும்மாலாம் இல்லை, இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு போகணும், அந்த ஃப்ளைட்டு பிடிக்க போகணும். ஸோ அந்த ஃப்ளைட் பிடிக்க போகிறதுக்கே அந்த 4 மணி நேரம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இறங்கி ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு நாங்கள் வந்து போகும்போது அபுதாபிலே வந்து எங்களுக்கு இமிக்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இமிக்ரேஷனில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இந்த மாதிரி வந்து பயிர் வகையெல்லாம் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லை எங்ககிட்ட அப்படின்னா. ஃப்ரூட்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன், நான் பேபிக்காக 2 பனானா மட்டும் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க, அந்த பனானாவை நீங்கள் சாப்பிட்றணும், இல்லைனா நாங்கள் உங்ககிட்டேருந்து வாங்கி கீழே போட்டுருவோன்ற மாதிரி சொன்னாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக. ஸோ நான் சொன்னேன் ஓகே, நான் ஃப்ளைட்டுக்கு முன்னாடி நாங்கள் அதை ஃபினிஷ் பண்ணிடுறோன்ற மாதிரி நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ சொல்லிவிட்டு வந்துட்டு இமிக்ரேஷன் எல்லாம் செக்இன்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் ஃப்ளைட் ஏறதுக்கு வெயிட் பண்ணுற டைமில் வந்து நான் அந்த பனானாவை வந்து பாப்பாவுக்கு கொடுத்து அதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் வந்து வச்சுக்கக்கூடாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே காலி ஆகிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ளைட்டுக்கு, அடுத்த ஃப்ளைட். ஏன்னா அதுக்கடுத்த ஃப்ளைட் அபுதாபிலேருந்து ஸ்ட்ரைட்டாக நியூயார்க்கு. ஸோ அந்த ஃப்ளைட் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 hours நினைக்கிறேன்.
ஸோ ரொம்ப லாங் ஃப்ளைட்டு. ஸோ 16 hours நம்ம எப்படி ஓட்டுவோன்னே தெரியாது. ஸோ ரொம்ப லாங் ஃப்ளைட். அந்த ஃப்ளைட்டுக்கு தான் வந்து நான் ரொம்பவே பயந்தேன். ஏன்னா பாப்பா தூங்குவாளா இல்லையா, எப்படி அவள் இது பண்ணுவா, ஒரே இடத்துல அடைச்சி வச்சோன்னா அவள் என்ன பண்ணுவான்ற மாதிரி நிறைய குழப்பம் இருந்துச்சு, பயமாகவும் இருந்துச்சு, தனியாக அப்படி சமாளிக்க முடியுன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஓகே சரி, அதனால நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக ஃப்ளைட் ஏறியாச்சு. ஃப்ளைட் ஏறிட்டு எங்களுக்கு வந்து ஒரு பேஸ்னேட் மாதிரி கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம பாப்பாவோட போகிறோன்னா அந்த பேஸ்னேட் சீட்டாக பார்த்து நம்ம புக் பண்ணிடணும். அது மாதிரி புக் பண்ணிட்டோன்னா நம்ம பாப்பா தூங்கிட்டோன்னா கையிலே வச்சுக்க தேவையில்லை, கை வலிக்கும் இல்லையா. ஸோ அந்த பேஸ்னேட்குள்ளே நம்ம போட்டுட்டு நம்ம ஃப்ரீயாக உட்காந்துட்ருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யோசிச்சு நாங்கள் பேஸ்னேட் புக் பண்ணோம். ஆனால் எதுக்கு புக் பண்ணோன்ற மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு ஆக்சுவலி. ஸோ ஃப்ளைட் எடுத்தாச்சு. ஃப்ளைட் எடுத்தோடனே அவள் தூங்கிட்டா. தூங்கினோடனே நாங்களும் நல்லா தூங்கிட்டு பாப்பாவை பேஸ்னேட்டில் போட்டு பெல்ட்லாம் போட்டு நாங்களும் தூங்கியாச்சு. ஏதாவது டர்புலன்ஸ் வந்துச்சுன்னா உடனே பாப்பாவை வந்து தூக்க சொல்லிவிடுவாங்க. ஸோ அவள் நல்லா தூங்கிட்டு இருப்பா, திடீர்னு டர்புலன்ஸ் வரும், அவளை தூக்க சொல்லுவாங்க. ஸோ நான் தூக்கும்போது அவள் எழுந்துருவாள். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் திரும்ப தூங்க வைக்க ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இந்த மாதிரி எழுப்பி விட்டுட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டு. நம்ம எப்போ தூங்குறோமோ அப்போ தான் வந்து எழுப்பிவிட்டு ஃபுட்டுன்னுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப இரிட்டேட்டாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம சாப்பிட்ணும், பாப்பாவுக்கு ஃபுட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி அந்த 16 hours-மே எங்களுக்கு தூக்கமே இல்லாமல் தான் இருந்துச்சு. கொஞ்சமாக லைட்டாக கண்ணை செஞ்சால் கூட ஒன்று எழுப்பி விடுவா, இல்லை இவ்வளோ நான் அங்கே போட்டேன்னு டர்புலன்ஸ் வந்து எங்களை எழுப்பி விட்ரும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. கடைசி கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நான் அவளை அந்த பேஸ்னேட்டில் போடவே இல்லை. ஏன்னா அவள் கொஞ்சம் அசந்து தூங்குற மாதிரி இருந்தால் எங்களுக்கும் பயங்கர டயர்டாக இருந்துச்சா. ஸோ அதனால நான் பேஸ்னேட்டில் போட்டு நான் கையிலே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரம் கையிலே தான் வச்சுட்டு உட்காந்துருந்தேன். சொல்லப்போனால் ஃபுல் பெயின். நான் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே நான் மெடிசன்ஸ் எல்லாமே கையில் தான் வச்சுருந்தேன். ஸோ என்னால் சுத்தமாக முடியல. எடுத்து நான் ஒரு பேராசிட்டமாலை போட்டுட்டு தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். அந்தளவுக்கு அவ்வளோ டயரிங்காக இருந்துச்சு அந்த ஃப்ளைட் ஜேர்னி. நான் வந்து சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை இவ்வளோ டயரிங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. மேபி எனக்கு மட்டும் அப்படி இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. மேபி ஃபஸ்ட் டைம்னால அப்படி இருந்துச்சா, இல்லை அடுத்தடுத்து போயிட்டு வர பழகிடுமா என்னன்னு தெரியல. ஆனால் ரொம்ப டயரிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே நைட் ஃபுல்லாக தூங்கலையா, அடுத்தும் இந்த மாதிரி அந்த 16 hours தூக்கமே இல்லாமல் இருந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. நாங்கள் நியூயார்க் ஏர்போர்ட்டில் இறங்குறோம், ஐயோன்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம திரும்பி ஆக்சுவலி நியூயார்க் ஏர்போர்ட்டில் இறங்கும்போது என்னடா இதுன்ற மாதிரி இருந்துச்சு. இன்னும் ஒரு ஃப்ளைட் ஏறி நம்ம போகணுமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நியூயார்க்லேருந்து நாங்கள் இருக்கிற இண்டியானாபோலிஸ்க்கு வந்து இன்னொரு ஃப்ளைட் ஏறி வரணும். ஆனால் நியூயார்க் வந்து சேர்றதுக்கே எங்களுக்கு வந்து அப்பாடான்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ டயரிங்கான ஜேர்னி அது. ஸோ நாங்கள் நியூயார்க்கு வந்து இறங்கியாச்சு. நியூயார்க் வந்து இறங்கினோடனே அங்கேயும் வந்து செக்இன் நடந்துச்சு. ஆனால் நான் இந்தியா அபுதாபி, ஸோ இந்த 2 ஏரியாலையும் வந்து நான் வந்து நிறைய அந்த ராயல் ட்ரீட்மெண்ட்டுன்னுவாங்கள்ல, ஏன்னா பாப்பா வச்சுருக்கனால எல்லா இடத்துலையும் வந்து நான் கியூவை ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருந்தேன். ஆனால் நியூயார்க்கில் என்னை கண்டுக்கவே இல்லை. நியூயார்க்கில் எல்லோரும் ஈக்குவல், பாப்பா வச்சிருக்கியா நில்லு, இல்லையா நில்லு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நானும் நின்றுட்டு இருந்தேன். என்னோட கை குழந்தெல்லாம் வச்சுட்டு வந்திருந்தாங்க, அவங்க எல்லாருமே லைனில் தான் நின்றுருந்தாங்க. ஸோ யாருக்குமே அந்த ஸ்பெஷல் இதெல்லாம் கிடையாது, எல்லோரும் லைனில் நின்று போங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ நியூயார்க் டு இண்டியானாபோலிஸ் அடுத்த ஃப்ளைட்டுக்கு நடுவில் 4 hours லேஓவர் வந்துச்சு. ஸோ நாங்கள் ஏறினோம். நியூயார்க்கில் வந்து அந்த செக்இன்லேருந்து நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அந்த 4 hours-மே எங்களுக்கு அந்த நின்றுட்டு இருக்கிறதுலே முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டம் அந்த இடத்துல. ஸோ ஒவ்வொன்றா செக்இன் பண்ணி அது ஒரு மாதிரி ஆல்ரெடி ரொம்ப டயரிங்காக இருந்துச்சு அந்த ஜேர்னி. அங்கேருந்து வந்து நாங்கள் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தோம். லைன் மூவ் ஆகிற மாதிரியே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த டைமு. ஸோ பாப்பாவும் ரொம்ப டயர்டாக இருந்தாள். ஏன்னா அவளும் கையிலேயே வச்சுட்டே இருக்குமா. ஸோ அவளுக்கும் ஒரு மாதிரி டயர்டாகவே இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காடுறோம். ஃப்ளைட் வந்து ஒரு 1/2 hour டைமில் வந்து இருக்குன்ற மாதிரி இருக்கும்போது அப்பாடான்னு வந்து நாங்கள் உட்காடுறோம். ஃப்ளைட்டு டிலேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நேரம்னா அரை மணி நேரமாக டிலே ஆகி அந்த டிலே டைமே கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆகிடுச்சு டிலே டைமே. எங்களுக்கு வந்து என்னடா இதுன்ற மாதிரி
அவ்வளோ டயரிங்காக இருந்துச்சு. நான் அந்த பிக்சர் ஆட் பண்ணுறவங்களுக்கு எங்கள் மூஞ்சை பார்த்தீங்கன்னா தெரியும், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா உட்காந்துட்ருக்கோம், எங்களுக்கு அவ்வளோ குளிர், ஏர்போர்ட்குள்ளேயே எங்களுக்கு அவ்வளோ குளிருது. எங்களால் வந்து நார்மலாக இருக்கவே முடியல. நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு தெரியும் ஓகே அங்கே வின்டராக இருக்குது, கண்டிப்பாக குளிரும். ஸோ அதனால என்ன பண்ணேன், நான் ஹேண்ட் லக்கேஜ்லேயே வந்து என்னோடய ஜாக்கெட், பாப்பா ஜாக்கெட், அவங்களோட ஜாக்கெட் எல்லாமே வச்சுட்டேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் ஏர்போர்ட்லேயே மாற்றிட்டு உட்காந்து, அப்பயும் என்னால் குளிர் தாங்கவே முடியல. ஏன்னா வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இல்லை, நம்ம எக்ஸ்ட்ரீம் ஹாட்டில் இருந்திருக்கோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு குளிரில் வந்து நம்ம இருந்ததே கிடையாது. ஸோ எவ்வளோ டிகிரின்னு கூட எனக்கு தெரியல, அவ்வளோ குளிருது. ஏர்போர்ட்குள்ளேயே, நாங்கள் வெளியே கூட இல்லை, ஏர்போர்ட்குள்ளேயே அவ்வளோ குளிருது. ஸோ எங்களால் என்னால் வந்து ஆக்சுவலி குளிரை தாங்கவே முடியல. ஆனால் பாப்பா அவள் ரொம்ப டயர்டாக இருந்தாலும் தூங்கிட்டா. அவள் எப்படி அவளுக்கு குளிர்ச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து ஓகே இண்டியானாபோலிஸ் ஃப்ளைட் வந்துச்சு, நீங்கள் ஏறலாம் அப்படின்னு சொன்னோன்னே தான் ஒரு பெருமூச்சு விட்டோம் நாங்கள். சரி ஓகே ஏறியாச்சு. அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க ஆக்சுவலி. ஐயோ என்ன எங்கேயாவது தனியாக கடத்திட்டு போயிடுவாங்களோன்ற மாதிரிலாம் குளிர்லேயே அவ்வளோதான் நடுங்கிடுவோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் திங்.